ஹலோ கேஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட்டோன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க விலைக்கானே ஆன்லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி இந்த சீரிஸ் தமிழ் டபுள் இருக்குன்றது எனக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியும். பார்க்குறவங்க யாரும் தமிழ் டபுளில் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து கமெண்ட்டில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தான் நான் போட்டுன்னு இருக்கேன். கமெண்ட்டில் கேட்கறத விட்டுட்டு என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க மட்டும் பாருங்கள். தயவு செஞ்சு நோ கமெண்ட்ஸ் ஃபார் தமிழ் டபுள்னு. சரிங்க, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 எபிசோட் போட்டிருப்போம். அந்த 2 எபிசோட் பார்த்துட்டு வாங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணின்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னால பெஸ்ட் கொடுத்து பண்ணி உங்களுக்காக போல பாக்குறேன். சரிங்க, நம்ம கதை கூட போலாம். ஹீரோ இப்ப சாகர் கண்டிஷன்ல அந்த மான்ஸ்டரையும் இவனை அப்படியே கொல்ல போக எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஒரு நோட்டிபிகேஷன் வர இப்ப திடீர்னு பார்த்தா காலையில கண்மூடிக்கிறான். என்னது, நான் ஒரு மருத்துவமனையில இருக்கேன், என்னோட கை என்னோட கால் அதுவும் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கு. நேத்து அந்த மான்ஸ்டர் என்ன அட்டாக் பண்ணுது அப்படின்றதுல இப்ப நல்லா இருக்கு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நான் கண்டது எல்லாமே கனவா? அதுக்கப்புறம் அசோசியேஷன்ல இருந்து ஆளுங்களும் வந்திருக்காங்க. பரவாயில்லையே, கண்மூடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு? என்னோட பேரு ஓஜின். நான் அண்டர் அசோசியேஷன் சர்வேலன்ஸ் டீமோடைய மேனேஜர். ஓ, நீங்க சர்வேலன்ஸ் டீமா? இப்ப சர்வேலன்ஸ் பண்ணவா வந்திருக்கீங்க? இப்போதைக்கு அந்த தேவைக்காக தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் உட்கார வச்சு நடந்த விஷயத்துல ஹீரோ கிட்ட சொல்லிருக்க. அவனும் அதிர்ச்சி ஆயிட்டு, என்னது நான் 3 நாளா சுயநினைவிலே இல்லையா? சரி, என் கூட இருந்த 2 பேரு ஜோய் அப்புறம் மிஸ்ஸஸ் சாங் நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆகல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா சாங் அவருடைய கையை இழந்ததுல இருந்து இந்த வேலையை விட்டு போயிட்டாரு. அவரால் இதுக்கப்புறம் ஒன்டராவை தொடர முடியுமா தெரியல. இன்னொரு பக்கம் ஜூஹி அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அதனால அவங்களுடைய ரூமை விட்டு கூட அவங்க வெளியே வர தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க கூட அண்டரா தொடருவாங்களான்றது தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹோஜின் மூலம் உண்மையை சொல்லப்போனா நீங்க போனது ஒரு டபுள் டென்ஷன். அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் மட்டும்தான் உயிரோட திரும்ப வந்திருக்கீங்க. எனக்கு உங்களோட சூழ்நிலை புரியுது. ஏன்னா ஒரு அண்டருடைய ஜாப் எப்பவுமே ஆபத்தானது தான். அதே மாதிரி இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடக்கிறதும் புதுசு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வேற என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா அந்த சம்பவத்தை தெரிந்த உடனே ஒயிட் டைகர் கிட்ட சேர்ந்தவங்க உயிரோட திரும்ப வந்த எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக வந்தாங்க. அந்த இடத்துல மிஸ்டர் சாங் அப்புறம் ஜோயி இவங்களை காப்பாத்தின பிறகு அவங்க கொடுத்த தகவல் மூலியமா நீங்க உள்ள மாட்டி இருக்கிறதா எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தாங்க. அப்ப பார்த்த இடத்துல நீங்க மட்டும்தான் திரும்ப உயிரோட இருந்தீங்க. பட் அந்த இடத்துல வேற ஒரு டஞ்சன் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. அந்த டெம்பிளும் அந்த சிலைகளும் வெளியே வந்தவங்க சொன்ன மாதிரி எதுவுமே அந்த இடத்துல இல்ல. ஹீரோவும் இல்ல உண்மையிலே உங்களால இது நம்ப முடியல தானே? உண்மையிலே சொல்ல போனா அவங்க இறந்தவங்கல்ல, பாடி வந்து அந்த கோயிலோட போனதுனால நீங்க எல்லாரும் திரும்ப உயிரோட இருக்கீங்க. அப்படி மட்டும் அவங்களோட பாடி அதே இடத்துல கடந்து நீங்களும் உயிரோட வந்துருந்தீங்கன்னா உங்க மேல பெரிய சந்தேகமே வந்திருக்கும். ஏன்னா அவங்கள கொன்னது நீங்களா கூட இருக்கலாம்னு. இப்ப எங்களுடைய புதிய விஷனை சொல்லட்டுங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சஞ்சின்வோ செகண்ட் டைம் உங்களுடைய அண்டர் அனுபவத்தை அவேக்னிங் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் திரும்ப உயிரோட வந்திருக்கீங்க. ஹீரோவும் என்னது செகண்ட் அவேக்னிங்கா? ஒரு அண்டரா இருக்கிறவங்க அவங்களுக்கான அவேக்னிங் எப்ப வேணும் நேரிடலாம். அவங்க பிறந்தப்பவே அப்படி இல்ல இடையில வளரும் போதே கூட. பட் ஆனா ரேரான ஒரு சில பேரால மட்டும்தான் 2வது அவேக்னிங் மூலியமா முன்னத்து இருந்ததை விட இன்னும் பலம் வாய்ந்தவங்களா மாறலாம். ஏன் அவங்க எஸ்ராங்க காட்டிலும் அதிக லெவல கொண்டவங்களா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களும் மானஸ்டோனை காமிக்க இது மானாமீட்டர், இது மூலியமா நான் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நான் 2வது அவேக்னிங் ஆயிட்டுனா வேற லெவல் தான். ஓஜின் கூலும் நீ அது மேல கைவே, அப்பதான் நான் தெரிஞ்சுப்பேன் நீ தான் அவங்களை கொன்னியா இல்ல வேற யாராச்சுன்னு. ஏன்னா உயிரோட வந்தவங்க எல்லாருமே அந்த டெம்பிள் அவ்வளவு பெரிய மான்சர்ஸ் எல்லாம் இருந்தது சொன்னாங்க. அப்படியாப்பட்ட மான்சர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்களால இவ்வளவு லோ ரேங்க்ல இருக்கிற ஆளால தப்பிச்சு வரலாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் மானாமீட்டர் செக் பண்ண அதுல வெறும் 10 தான் வருது ஸ்கோரே. ஹீரோவும் ஆச்சரியத்துல, என்னங்க நான் செகண்ட் அவேக்னிங் பண்ணிட்டேனா? வேலை தானே? இல்ல எங்களை மன்னிச்சிருங்க, இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க நினைச்சது ஒண்ணு இங்க நடக்குது ஒண்ணாகுது. அதுக்கப்புறம் இவங்க கூட வந்தவனும் சார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதாரண அண்டர் மட்டும் தான். இப்போதைக்கு அவர் முன்னத்தி இருந்து அதே லெவலில் தான் இப்பயும் இருக்காரு. அவருக்கு நீ எந்த விதமான விழிப்பும் கிடையாது. சரியா தான் சொல்றான். இருந்தாலும் எனக்கு எரிச்சல கொடுக்குற விஷயமே அந்த டஞ்சனும் அந்த கோயிலும் அந்த மான்ஸ்டர்ஸும் இப்போ அந்த இடத்துல இல்ல. அது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ்வளவு பேர் தப்பிச்சு வந்ததுல இந்த லோ ரேங்க் ஹண்டர் எப்படி தப்பிச்சாரு தெரியல அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்க. ஆஹா, பயங்கரமா செகண்ட் அவேக்னிங் நல்லா இருக்கும்னு நினைச்சா பார்த்தா இப்படி வந்திருக்குது. நல்ல வேலை இப்படி நார்மலா இருக்குது, நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன இது ஏதோ நோட்டிபிகேஷன் மாதிரி காமிக்குது. இது பார்க்க கேம்ல இருக்க மாதிரி இருக்கு. இதை பத்தி அவங்க கிட்ட சொல்லாதனால தான். இல்ல எனக்கு மட்டும் தான் இது தெரியுது, அவங்களால பார்க்க முடியலையா? அதுக்கப்புறம் ஹீரோ டச் பண்ண அதெல்லாம் ஒரு ஆறா மாதிரி புரிஞ்சுக்கிறான். அது டச் பண்ண உடனே திரும்பி அந்த டஞ்சன்ல நடந்த சம்பவம் ஆக வரேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு சீனா அப்ப அவனுடைய தங்கச்சியும் வந்திருக்கா. ஏய் நல்லா தானே இருக்க, ஒழுங்கு மரியாதை ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ சரியா? உன்னை பத்தி நான் இதை விஷயம் கேட்ட உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? என்ன மன்னிச்சிடு. உன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியா தான் இருக்காங்க. ஆனா நீ மட்டும் தானே இப்படி இருக்க. எதுக்கு சிச்சின்னு இருக்க? உங்கள்ட்ட தானே பேசினு இருக்கேன். மண்டையில கிட்ட அடிபடிச்சா டஞ்சனுக்கு போயிட்டு வந்தல, நீ இப்படியா பண்ணிரு அடி வாங்கிட்டு வந்து இதோட நான் ஸ்கூலுக்கு போறது நிறுத்தி வேலைக்கு போற ஆரம்பிச்சிட சம்பாதிக்கிறதுக்கு. என்ன மன்னிச்சிடு, எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா சின்ன இதெல்லாம் உன்னால பார்க்க முடியுதா? என்னதை பார்க்க முடியுதா? என்ன மன்னிச்சிட்டு உனக்கு தெரியல நினைக்கிறேன். என்ன காமெடி பண்ணிக்கிற என்ன வச்சு காலையில? அதாவது என்னன்னா இப்ப நார்மலா நீ ஒரு கேம் விளையாடுனா அதுல சில நோட்டிபிகேஷன் வரும்ல. ஏண்டா உனக்கு தலையில அடிபடிச்சா எதுக்கு கேம் பத்தி எல்லாம் கேட்டு இருக்கப்போ? அந்த மெசேஜ் பாக்ஸ்ல அந்த நோட்டிபிகேஷன் எப்படி படிப்பா அதை சொல்லு. கேம்ஸ் எல்லாம் நீ விளையாடுவலப்பா, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன். அதுவா பொதுவா அதுல மெசேஜ் பாக்ஸ்ல தான் அதை திறந்து
வந்து ஓபன் பண்ணி படிப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த மெசேஜ் பாக்ஸ் அதுல சொன்ன உடனே அதுவும் காமிக்க, எதுக்கு நீ திடீர்னு கேம் பத்தி பேசுறேன், எங்கேயும் ஏதாவது போர் அடிக்கும்பா அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, என்ன இது நான் அந்த டபுள் டென்ஷன்ல சாகிறதுக்கு முன்னாடி இதே நோட்டிபிகேஷன் தான் வந்துச்சு, நீங்க ஒரு பிளேயரை தொடர ஆசைப்படுறீங்களான்னு. சரிடா நீ நல்லபடியா தான் இருக்க, நான் திரும்ப அப்புறமா வந்து பாக்குறேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ கிளம்ப. சாங்கியோ உன்னை வெயிட் பண்ண வச்சது சரிடி. எந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயருக்காகவே உருவாக்கப்படுது, இதுல எஸ்என் கொடுத்த பிறகு தான் நான் இதுல செலக்ட் ஆயிருக்கேன். கூடவே இதுக்குன்னு தனிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த சிஸ்டத்துல. அந்த சிஸ்டத்தின் படி அது சொல்ற ரூல்ஸ் என்னவோ அதை செய்யணும். அப்படி செய்யாம விட்ட பெனால்ட்டி வெட்டிக்கப்படும். அந்த பெனால்ட்டி நம்ம செய்யலாம் நம்மளோட உயிர் போயிடும். என்ன இது அளவு ஒன்னும் புரியல. என்ன இது டெய்லி குவெஸ்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கா? அதை கொடுக்க அதுல பார்த்தா புஷ் அப் சிட் அப் ஸ்குவாட்ஸ் அப்புறம் ரன்னிங் எல்லாம் கொடுத்துருக்கேன். டெய்லி குவெஸ்ட் மட்டும் முடிக்கலன்னா ஹீரோக்கு பெனால்ட்டி வெட்டிக்கப்படும், அதோட உயிர் காலியிடும். என்ன இது காமெடி பண்றீங்களா? ஜோக்கெல்லாம் இல்ல ஒன்னும். இதெல்லாம் பண்ணா நிஜமாலே என்னால பண்ண முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்க இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா, என்னால பண்ண முடியாது, நான் இப்பத்தி ரெஸ்ட் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜுன் ஹூலும் சேர்மன் அந்த ஆண்டர் சன் ஜென்வுக்கு செகண்ட் அவேக்னிங் தெரியற மாதிரி இல்ல. அப்படியா? நல்ல வேலை அந்த டபுள் டென்ஷன் ஒன்னும் பெரிய பிரச்சனையா யாருக்கும் தெரிய வரல. அது மட்டும் வெளியே தெரிய ஆரம்பிச்சது கவர்மெண்ட் நம்மள போட்டு நோண்டி இருப்பானுங்க. சரி அந்த டபுள் டென்ஷன் பத்தி எதனா டீடைல் தெரிஞ்சது உனக்கு? சரியா தான் சொல்றீங்க, ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த அடையாளமும் அந்த இடத்துல நான் பார்க்கல. சரி இப்போ இது சாதாரணமா விட்டுறாதீங்க, அடுத்த டஞ்சன் ரைடுக்கெல்லாம் இது முன் உதாரணமா இருக்கும். கொஞ்சம் இதை பத்தின டேட்டாவில் கேதர் பண்ணுங்க, நல்லா புரிஞ்சது சார் சொல்லிட்டு அவன் கட் பண்ண. இதுக்கு என்ன பண்றது? அதுக்கப்புறம் இந்த இடத்துல கில்ட் மாஸ்டர் சோவும் அடுத்த நம்மளுடைய டீமோட இன்ஸ்ட்ரக்டரா நீங்க தான் இருக்கணும். என்ன இன்ஸ்ட்ரக்டராவா? இங்க புதுசா வரவங்களுக்கு நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. என் மேல எனக்கே கொஞ்சம் சந்தேகம் இருக்கதான் செய்யுது. பட் ஆனா என்னோட தலைமையில இப்படி போகணும்னு ஆசைப்படுறதுனால என்னால முடிஞ்சதை பண்றேன். உண்மையை சொல்ல போனா நம்மளுடைய ஆண்டர்ஸ் கில்ட் எல்லாமே எந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய 5 கில்ட்ஸ்ல ஒண்ணு. பட் ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மள யாருக்குமே தெரியாது. இதனால மட்டும் நம்ம யாருக்கும் தெரியாம போயிட மாட்டோம்ன்றது கண்டிப்பா நம்ம தெரிய வருவோம் எல்லாருக்குமே. அதுக்கு கூட்டு போர் பயிற்சி மாதிரி தான் இது. அப்ப திடீர்னு ரோட்லயும் ஒரு டஞ்சன் உருவாக அந்த கேட்டை பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அலர்ட் ஆயிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஆண்டர்ஸ் இன்னும் வரதுக்காக மக்கள் எல்லாரும் ஷாக் ஆகி இருக்காங்க, எப்பதான் இதை வந்து கிளியர் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா நடுரோட்லயே வந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுடைய ஹாஸ்பிட்டல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான், குவெஸ்ட் முடிக்காமையே டெய்லி குவெஸ்ட். அதனால பெனால்ட்டியோட டைமிங்கும் விதிக்கப்படுது. தண்டனையா அதோட நில நடக்க வந்து அவனும் நில நடக்குமான்னு சொல்லிட்டு எகிரி குதிக்க அவன் கீழே இந்த அடுத்த நிமிஷமா கண் முடிச்சு பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்கான். என்ன இது? நான் பாலைவனத்துக்கு வந்துட்டேன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கேன், கண்டிப்பா இதுவும் திரும்பி ஒரு கனவா இருக்குமா? அப்ப பார்த்தா பின்னாடி ஒரு மாந்திரம் வர பார்த்தா அது ஒரு பெரிய சைஸ் போறான். கோல் என்னன்னா 3 மணி நேரம் சர்வே ஆகணும். காமெடி பண்ணாதீடா, அதோட ஈர தெரிச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அவன் இல்லாதனால அங்க வர நர்ஸும் ஆமா இந்த ரூம்ல இந்த பேஷண்ட் நிக்க மாட்டாங்க, ஹீரோவும் ஓடினு இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்டே ஆயிடுச்சு. இன்னும் இருக்கு டைம். பேஷண்ட்கான ஹாஸ்பிட்டல்ல நான் செல்லம் தேடி இருக்கேன். ஹீரோவால சுத்தமா முடியல, அது துரத்தின்னு வர டைமிங்கும் கிட்டத்தட்ட முடிய போகுது. கட்டத்துல அது கிட்ட வந்து அட்டாக் பண்ணலாம் பாக்க எகிரி குதிக்கவும் அதோட டைமிங்கும் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வந்துடும். பெனால்ட்டி கஷ்டம் இப்படி எல்லாம் உயிர் எடுக்கிறீங்க, அந்த குவெஸ்ட் முடிக்கிறதுக்கு ஒரு தப்பா? அதுக்கப்புறம் நர்ஸ் எல்லாம் வந்து பாக்க இவ இங்கதான் இருக்காது, கீழே என்ன பண்றாரு அவரு? அதோட மறுநாளைக்கு காலையில ஹீரோவும் சின்ன கால் பண்ணி இங்க இருக்க போர் அடிக்குதுப்பா, வெளியே போய் எதனா எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், நீ குணமானது எனக்கு சந்தோஷம்டா, அதனால ட்ரீட் வைனா கண்டிப்பா வைக்கிறேன், சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஜூயிக்கு ரைடுக்கு வர சொல்லி கேட்கறாங்க. ஆமா ஜூயி, இப்ப இது டி ரேங்க் கேட்டுன்றதுனால உன்ன மாதிரியான ஒரு பி ரேங்க் ஈலர் இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும், அதனால நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க நிலைமை இப்போ எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் நீங்க மனசு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல என்ன மன்னிச்சிருங்க. இல்ல நீங்க மன்னிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க வரேன்னு மட்டும் சொல்லுங்க போதும். அதுவே இன்னொரு விஷயம், உங்க கூட இருந்தாலும் அந்த சஞ்சயின் போ அவன் ஹாஸ்பிட்டல்ல இப்ப கண்மூச்சதா கேள்விப்பட்டேன். இந்த கண்மூச்சிட்டானு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகும். இவ ஹாப்பியாட்டி அதோட பூங்கொத்து எத்தனை போனா அந்த இதில் நர்ஸும் அங்க பாத்தீங்களா திரும்பி ஓடி இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வராரு. அதுக்குள்ளேயே பார்த்தா ரொம்ப அவரை கடினப்படுத்திக்கிறாரு. ஜெனுவை ஜூயும் பார்க்க அந்த நர்ஸுங்களும் அவர் எவ்வளவு காயப்பட்டாலும் திரும்ப நான் பயிற்சி பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட முயற்சியை கொடுத்து ட்ரைனிங் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்கு இதை கேட்டு அவங்களும் அதோட அந்த இடத்துல கிளம்புறாங்க. ஹீரோவும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு வாரியோ 4 நாள் கழிச்சு திரும்பி சுயனரோட வந்திருக்கேன். அதை வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் எனக்கு இன்னும் முன்னாடி காமிக்கிற இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே பொய் கிடையாது, அது உண்மை. நான் அதை பிரம்மன் சொல்லிட்டு கற்பனையை நினைச்சுலாம் பார்க்கல. அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு கிரெஸ்டா வருது. டெய்லி கொஸ்டின் ஒன்று இருக்கு. அந்த கொஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் எனக்கான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ணா மட்டும் தான் என்னோட பாடி இன்னும் டெவலப் ஆகும். இது லைக் ஒரு கேம் மாதிரி தான். ஆனா அதுக்கான அந்த டெய்லி கொஸ்ட்டை மட்டும் நான் முடிக்காம விட்டுட்டேன்னா அதுக்கு பெனால்ட்டியா நேற்று நடந்த மாதிரி மோசமான விஷயம் நடக்கும். அந்த டெய்லி கொஸ்டின் நான் டெய்லி கம்ப்ளீட் பண்றேன்னா அதுக்கேற்ற 3 ரிவார்ட்ஸ் எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்னோட எபிலிட்டியில எது நான் இன்க்ரீஸ் பண்ணலாம் கூட சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹீரோவை ஸ்டடியை பத்திக்கிறான். அப்ப ஹீரோவை இதை பார்த்துட்டு ஏவாடியா சுத்தமா மாறிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புலமினருக்க எந்த பைத்தியகாரமாடு புலமினர்கான்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் என்னுடைய டெய்லி கொஸ்டோடைய விளைவா ஒரு ரிவார்ட் பாக்ஸ் கிடைக்கும். அதை ஓபன் பண்ணா அதுல ஒரு கீ கிடைக்குது. எனது கீயா? இது வரைக்கும் எனக்கு இந்த பாக்ஸ்ல கிடைச்சது எல்லாமே உதவாத பொருட்கள் தான். இப்போ முறைய ஒரு சாவி வேற கிடைச்சிருக்கு. என்னவா இருக்கும் இது? எனது இன்ஸ்டன்ட் டஞ்சனுடைய சாவியா இது? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த சாவி அந்த டஞ்சனுக்கான ஒரு திறவுகோலா இருக்கும். ஏன்னா இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக இது தூண்டுதான். ஹீரோவும் கண்டிப்பா நான் ஏத்திரணும்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் நியூஸ்லயே ரேங்க் கேட்ஸ்ல இந்த இடத்துல எது உருவாக்கின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவனுடைய அம்மாவை பார்த்துக்காக வந்திருக்கான். அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அதுல அவங்க அம்மா திடீர்னு ஏஞ்சிக்கவே இல்லாதனால ஹீரோவும் அம்மா என்னாச்சு அம்மாக்கு அம்மா ரொம்ப நேரமா கண் மூடியா இருக்காங்க, திறக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன டாக்டரும் இது ஸ்லீப்பிங் டிசீஸ், இது தூங்குற நோயா, இது கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிற ஃபைனல் ரெஸ்ட்னே சொல்லலாம். இந்த மாதிரியான வியாதிகள் எப்போ வந்துருச்சுன்னா நம்ம உலகத்துல இருக்க கேட்ஸ் எப்போ உருவாச்சோ அப்பத்துல இருந்து இந்த மாதிரியான வியாதிகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் இது அதிகமா வரதுக்கான காரணங்களே டஞ்சன்ஸ்ல இருக்கிற அந்த மோனோ கிறிஸ்டஸ் மூலியமா உருவாக்குற பக்க விளைவுகள்
மனிதர்கள் காரணமா தான் இப்போதைக்கு இந்த மாடர்ன் மெடிசன்னால அவங்களோட லைஃப் போகாம இதே நிலைமையில பாதுகாக்க வைக்க முடியும். அதுக்காக தான் ஹீரோவோ அத்தோடைய ஒரு ஹண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கடுமையா முயற்சி பண்ணிருப்பான். அதுக்கேற்ற வேலை செஞ்சுனே இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவனுடைய அவேக்னிங் உணர்றான். அதோட ஹண்டர் கில்டுல போயிட்டு அந்த அசோசியேஷன்ல நான் ஒரு ஹண்டர்ன்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்பவே ஹீரோங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஹீரோவும் போய் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ரைட்லயே தோத்து போறான். எதுக்கோ உதவான அதனோட எதுக்குடா நீங்க வந்த ஒன்னையும் நாங்க தான் காப்பாற்றணுமா மூடிட்டு போட இந்த இடத்துல ஹீரோக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறானே. ஹீரோவோ ஃபீல் பண்ணுவான், என்ன இருந்தாலும் என்னால எதுவுமே பண்ண முடியல என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இப்போ இந்த கதைலாம் நடக்காது, நான் யாருன்றது நிரூபிக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு ஹீரோவோ தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண அந்த இன்ஸ்டன்ட் டஞ்சனுடைய நுழைவாயில கண்டுபிடிச்சு ஹீரோவோ அந்த ஸ்டேஷனுக்கு போக அந்த ஸ்டேஷன்ல தான் அது இருக்குது போல. அதோட அந்த சுவாவி எடுத்து அவனை ஆக்டிவேட் பண்ணலாம் பார்க்க என்னோட சுவாடி இப்ப தயாரா இருக்கு, தேவைப்பட்டா என்னால சண்டை போட முடியல நிலைமை உருவாக்கிடுச்சு நான் ஓடி வந்துடணும். அதுக்கப்புறம் அந்த சாவி எடுத்த உடனே அந்த இதுல அதுக்கான பூட்டை காமிக்க அதுக்கப்புறம் அவனை ஓப்பன் பண்ண அதோட அதுவும் ஆக்டிவேட் ஆக ஹீரோவோ உள்ள போன அடுத்த நிமிஷமே ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதை பார்த்துனே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்த கதவை மூட என்ன இது நான் திரும்பி தப்பிச்சு போலாம்னு நினைச்சா டோரையும் அடிச்சிட்டாங்களே. ஆனா சாதாரண மக்களால போக முடியுது, ஏன்னா இது வேற ஒரு பரிமாணத்துல இருக்கு போல. அப்ப நான் வேற ஒரு டிமென்ஷன்ல இருக்கேன்னா இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா டஞ்சன்ஸ் விட இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மோசமான கதவுகள்ல ஒன்னா இருக்கணும். ஆஹா இப்படிப்பட்ட ஆபத்துல இப்படி வந்து மாட்டிக்கினே நிலைமை மட்டும் மோசம் ஆயிடுச்சு தப்பிக்கலாம் நினைச்சா இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் திரும்பி வர என்னது இந்த டஞ்சனை மட்டும் கிளியர் பண்ணலாம் திரும்பி வர முடியாதான். அடடா இதுக்கு முன்னாடி ஈராங் பிசி என்னால தோக்கடிக்க முடியாது, இப்பெல்லாம் அதிகமா வந்துருச்சுன்னா என்னால நான் என்ன பண்றது, இதுல வேலை நான் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுமா என்னதான் பண்றது. உண்மையிலே இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இந்த பாஸ் என்னால கொல்ல முடியுமா, எனக்கு வேற வழியும் இல்ல, இதை பண்ண மட்டும் தான் இந்த இடத்த விட்டு போக முடியும்னா இதை நான் பண்ணிதான் ஆகணும். ஹீரோ பாஸோட பயத்தோட அந்த இடத்துல போயின்னு இருக்கேன். ஆஹா இடமே பார்க்க பயங்கரமா இருக்கு, மாந்தசோ தயாரா இருக்கு. இன்னொரு பக்கம் சீலிங்ல இருந்து அதுங்களும் வர எனக்கு காப்ளின்ஸா மொத்தம் 3 இருக்கு, அதுங்களும் திரும்ப அட்டாக் பண்ணலாம் வர. ஹீரோ பழைய விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். அந்த டபுள் டஞ்சன்ல அட்டாக் பண்ணது வந்து யோசிச்சு பார்க்க திரும்பி இப்ப அட்டாக் பண்றதுல அதுங்கிட்ட இருந்து ஒவ்வொரு தப்பிக்கிறான். அதுங்களும் மாறி மாறி ஹீரோவை தாக்க ஹீரோ எவ்வளவு நினைச்சு முடிஞ்சு தடுத்தாலுமே அதெல்லாம் தடுக்க முடியல. ஒரு கடத்துல அதுங்களும் பேக்கை கட் பண்ணிட்டு ஹீரோவை தடி விட அதோட ஹீரோவும் சாகலான்னு நினைச்சு பார்க்கும்போது அந்த காப்ளின் ஒரேடியா குத்திடுறான். அதோட ஒன்று காலி பண்றான். அதுக்கப்புறம் இன்னும் 2 வர அந்த ஒன்னத்தையும் கொண்டுறான். அதோட கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆகுது அவனோட பவரும். ஒரு வழியா நான் கொண்டுட்டேன், இப்ப நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு எனக்கு பின்னாடி பார்த்தா ஒரு நோவா வர என்ன இது ஒரு ஐடியா கடிச்சிருச்சு, என்னோட ஆயுதமும் இப்போ உடஞ்சிச்சு, நான் என்ன பண்ண போறேன் இப்போ. இது வுல்ஃப் மான்ஸ்டர், அந்த காப்ளின்ஸை விட இது ரொம்பவே ஸ்ட்ராங் தான். அப்புறம் பார்த்தா ஹீரோவோட காலம் நடக்க ஆரம்பிக்க ஏன் இப்படி நடக்குது நான் பயப்படுறானா, இப்போ நான் அது பயத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர அது ஹீரோவை அட்டாக் பண்ண ஆஹா இப்போ என் கூட ஹீலரும் இல்ல, நான் எப்படி அடிப்பட்ட தாங்குறது, அவ்வளவுதான் இது மட்டும் என்ன கொண்டுடுச்சு, இதே இடத்துல நான் சாக வேண்டியதான். அந்த மான்ஸ்டரும் காத்திக்கிட்டே ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண வர ஹீரோவும் அதிர்ச்சியில என்ன பண்றது தெரியாம அதே இடத்துல ஷாக்காகி நிற்கிறான். இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வழக்கம் போல அது வெறியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணி கொடுக்குறேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா நீ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அது எனக்கு போதும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த எபிசோடையும் தொடர்ச்சியா பாத்துருங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கால, அதனால எப்படி இருக்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்து சரிங்க. நம்ம ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.